மக்களுக்காக தன்னுடைய வீட்டையே எழுதி கொடுத்த ஒரு உத்தம தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு நம்மளை எதிர்க்கிறாரே திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. இன்னைக்கு பாருங்க அவங்க சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், பெரிய கோட்டீஸ்வரர். இன்னைக்கு இந்த டிவி எடுத்துக்கிட்டா எல்லா டிவி அவங்களுக்கு தான். சன் டிவி குரூப் எடுத்துக்கிட்டா அவங்க மாமன், கலைஞர் டிவி எடுத்துக்கிட்டா ஸ்டாலின், இது எல்லாம் எடுத்துக்கிட்டாவே அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி பல தொழில் எம்ஜிஆர் அதை செஞ்சாரா? செய்யல. சம்பாதிச்ச பணத்தை வர்ற ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்தார். அதுக்கு ஒரு உதாரணம், அப்ப முதலமைச்சராக கூட ஆகல, அவர் ஒரு நடிகராக இருந்தார். மெட்ராஸ்ல போயினே இருக்கிறார், மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அப்ப சைக்கிள் ரிக்ஷா கையில் இழுத்துன்னு போடுவாங்க, பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுருவான், இழுத்துட்டு ஓடி போய் எங்களை இறக்கி விட்டு காசு வாங்குவான். அவன் உட்காந்துக்கிற வர்றவன் மலையில் நிலையா இருக்குது, கூடா இருக்குது, இழுத்துட்டு போறான் பத்தியா, அவனுக்கு கூடாரம் இல்லை, மலையில் நனைஞ்சினே கூட்டு போறான். இதை பார்க்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பார்த்துட்டு ஐயோ எத்தனை பேர் இருக்கிறான்னு கணக்கு போடுனாரு. அப்பவே 10,000 பேர் இருந்திருக்கிறான். 10,000 பேருக்கும் எந்த விதமான இது இல்லாம ரெயின் கோட் வாங்கி கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 10,000 அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரனும் கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவருடைய கட்சி அதிமுக. அதே போல்தான் புரட்சி தலைவி அம்மா. அதே போல்தான் இன்று நம்மை வழிநடத்தக்கூடிய போற்றலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண விவசாயி, விவசாய குடும்பத்திலே வந்தவர், விவசாயிகளுடைய கஷ்டங்களை தெரிந்தவர், கிராமத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுடைய கஷ்டங்களை தெரிந்தவர். அதனால்தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியல. பார்த்தாரு எப்படியா இந்த பிள்ளைகளை மெடிக்கல் காலேஜ் அனுப்பிட்டு அது உள் ஒதுக்கீடு 7% கொடுத்தாரு. இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க தெரியுங்களா? 3500 மாணவ மாணவிகள் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவித்தவர் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் மனமாற வாழ்த்தி வருக வருக என்று கூறி உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு இருங்கள், நன்றாக செயல்படுவோம், இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக நாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். దయచేసి ఎవరు లేకుండా అన్న ఇక్కడ ముందర సీట్లో కూర్చొని ఈ బ్యాగ్ లో ఉండే వాళ్ళకంతా ఫోటో పట్టుకోవాలి. దయచేసి చెప్తా ఉన్నాను, ఎవరు లేకుండా అందరూ అట్లే కూర్చో. அடுத்ததாக மென்பொருள் ஆய்வருக்கும் கிழக்கு ஒன்று செயலாளர் பாலசுப்ரமணியன் பேசுகிறார். மாவட்ட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடன் மாற்றுக் கட்சியிலிருந்து 1800க்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர், நம் மண்ணின் மைந்தர் அண்ணன் KPM அவர்களுக்கும், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு வரவேற்புரையாற்றிய மாவட்ட கழக பொருளாளர் மல்லையன் அவர்களுக்கும், சூளகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்லம் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து வடக்கு ஒன்றிய கழக SS மாதேஷ் அவர்களுக்கும், பாபு வெங்கடாஜலம் அவருக்கும், ராமூர்த்தி அவர்களுக்கும், சைலேஷ் கிருஷ்ணன் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும், கலைச்செல்வி ராமன் அவர்களுக்கும், சீனிவாஸ் ஆச்சாரியா அவர்களுக்கும் மற்றும் பெருந்திரளாக ஒசூருடைய தெற்கு பகுதி செயலாளர் KTR என்ற திம்மராஜ் அவர்களோடு இணைந்த கட்சியில் இணைந்த VBM முனிகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், கேசவன் அவர்களுக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், வெங்கடேஷ் அவர்களுக்கும், APR வேணு அவர்களுக்கும், லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், ஜெயராமன் அவர்களுக்கும், பாலச்சந்திரன் ஹரீஷ் அவர்களுக்கும், சித்தராஜ் அவர்களுக்கும், ரகுபதி அவர்களுக்கும், முத்துமணி அவர்களுக்கும்